அன்பான உறவுகளே வணக்கம். நாங்கள் வந்து உண்மையில எனக்கு ரொம்ப கவலை இந்த இவ்வளவு காசை இந்த மக்கள் வெளிநாட்டில் இருந்து அனுப்ப அனுப்ப அங்கே ஒரே வறுமை, ஒரே பிரச்சனை, ஒரே சாப்பிட வழி இல்லைண்டு இது ஏன் இப்படி நடக்குது என்றது நான் யோசித்தேன். உண்மையில நீங்கள் ஒரு வேலையை செய்தால் ஒரு காசை கொடுத்தா அந்த காசு எவ்வளவு சாமான் வேண்டி எவ்வளோ பொருட்கள் வேண்டினீங்களோ அந்த பொருட்களுக்குள்ள ரிசீட்டையும் வேணும். நீங்கள் சும்மா யூடியூப் ஆக்கள்கிட்ட கொடுத்து போட்டு சும்மா கொஞ்சம் விலைக்கு சாமான பொருட்களை வேண்டி போட்டு மிச்ச காசையவே அடிக்காமல் என்னோட இவ்வளவு வறுமையாக இருக்குது. மற்றது என்னென்றால் இங்கே ரிசீட் வேணுங்க, பற்றுச்சீட்டு வேணுங்க. நான் எங்களோட பாடசாலைக்கு ஒரு என்ன அது தண்ணி சுத்திகரிக்கிற அந்த இந்த மெஷின் அரசாங்கம் கொடுத்தது பழுதடைந்து விட்டதாண்டா அந்த பிள்ளைகள் வந்து நல்ல தண்ணீரை குடிக்க வழி இல்லையாண்டு பிரின்சிபல் எங்களோட ஒரு பிரின்சிபல்கிட்ட கதைச்ச போது சொன்னார். அப்போ அவர் கேட்டார், உண்மையில் எனக்கு அவ்வளோத்துக்கு கொடுக்குறதுக்கு காசு இல்லை, வந்து மகள்கிட்டையும் வேண்டி கொடுத்தது. ஆனால் அதை திருத்த இலங்கை காசுக்கு 30,000 ரூபா. அப்போ 30,000 ரூபாவை எங்களுக்கு 100 பவுனுக்கிட்ட பெறுதுன்னு. அப்போ 100 பவுனுங்களுக்கு அவ்வளோ காசு. அப்போ நான் முதலாவது கேட்டேன், எனக்கு லெட்டர் ஹெட்டில் எனக்கு லெட்டர் வேணுமெண்டு. அவர் ஹெட்டில் லெட்டர் தந்தவர். இப்போ வந்து அதை கொடுத்து முடியா நான் இன்னும் என்னடா அவர் மாறிட்டார். இப்போ எனக்கு அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனாலும் அந்த இன்னும் அந்த புது பிரின்சிபல் வந்தபடியே அந்த கிடைச்சதன் டைம் வேண்டு வைக்கணும். அப்போ தானே இதே ஒரு திருத்த விழாவு நாங்கள் காசு கொடுத்த நாங்கள் என்று சொல்லி அதுக்கு விதிக்கணும். இப்படி நாங்கள் ஒவ்வொரு தரும் நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தா எவ்வளோ பொருட்கள் வேணுங்கள், எவ்வளோ ரிசீட் அதை வேணுங்கோ. மற்றது ஒரு ஒரு நீங்கள் உதவி செய்கிறேன்டா பாடசாலைக்கோ என்னத்துக்கோ லெட்டர் வேணுங்கோ, எவ்வளோ காசுன்னு கேளுங்கோ, அதை செய்யுங்கோ. அப்படி ஒரு நாங்கள் எல்லோரும் செய்தால் எங்களுக்கு அரசியல்வாதிகளே தேவையில்லை. நானே எத்தனை விஷயம் இங்கே இருந்து செய்விச்சேன், ஒரு காசும் இல்லாமல் அரசாங்கத்தின் காசு எடுத்து. அப்போ தயவு செய்து இதுகளை செய்யுங்கோ, இதுகளில் விழிப்புணர்வை கொடுங்கோ. அது கொடுக்கணும், இந்த விழிப்புணர்வு அடையணுமென்ற காரணத்தான் இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கொடுத்து. நானும் ஒரு சேர்மன் இருக்கிறேன் ஒரு சேரிட்டியில் இங்கேருந்து கொடுக்குறோம். ஆனால் 6 வருஷம் போய் பார்க்கணும். ஆனால் நாங்களுக்கு இந்த திருச்செங்கோடாக கொடுக்குறோம். ரெண்டாலும் நாங்கள் நேராக போய் சில மாவட்டத்துங்களை நான் கேள்விப்பட்டேன். மன்னார் மாவட்டத்து ஆக்கள் ஒரு குறுக்களையோ காரியலை யார்கிட்டையுமே நம்புகிறேன் இல்லையா. அவைகள் நேராக இங்கே இருந்து காசு கொண்டு போய் அங்கே நேர கட்டிடமோ என்னமோ இப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் கட்டினோம் நேராக கொண்டு போய் எவ்வளோ கட்டிடம் என்னென்று இங்கே இருந்து அதுக்கண்டு ஆள் போயே செய்கிறதான். அதுதான் உண்மையான பாணி. நாங்கள் 100 வீதம் கொடுத்தா 50 வீதம் அல்லது 40 வீதம் 20 வீதம் தான் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு போகுது. நாங்களும் பிள்ளைகளுக்குத்தான் பார்க்குறோம். நான் தாயில் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ள பிள்ளைகளுக்கு இப்பையும் போன மாதம் 3,800 பவுண்ட்ஸ் அனுப்பினாங்க யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும். அப்போ நேராக போய் செய்யுங்கோ, நேராக ரிசீட்டை வாங்குங்கோ, நேராக செய்யுங்கோ. இதில் விழிப்புணர்வுக்காக உங்களுக்கும் நன்மை தரும். நீங்களும் அப்படி செய்யுங்கோ. காசுகளை எல்லாரும் பொக்கெட்டுக்கு முடியணும்.